நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ டிஃபென்ஸ் லவர்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய செய்திகள் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விருந்தாக இருக்க போது நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து நிறைய முக்கியமான ஆயுதங்களை நம்ம வாங்க போகிறோம். என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அது வேணுமா வேணாமா, அப்படி இந்த விஷயத்தை நம்ம அலசி ஆராய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட், ரொம்ப முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோவோட இறுதியில் இருக்கு. ஸோ முழு வீடியோவையும் பாருங்கள். நம்மளுடைய இந்தியன் நேவியினுடைய விமானம் தாங்கி போர் கப்பல் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, அது ஒரு பழைய ஏர்கிராஃப்ட் கேரியர், ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கினோம். சோவியத் யூனியன் காலத்து ஏர்கிராஃப்ட் கேரியர் அது. ஸோ அது ஒரு பெரிய அளவுக்கு நம்மளுடைய இந்தியன் நேவி அதை இப்போ அப்கிரேட் பண்ணாங்க, ரெனோவேஷன் பண்ணாங்க. அதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 700 800 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க கடந்த 2 வருஷமாக. ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஆப்ரேஷனலாகவே இல்லை. இப்போ திருப்பியும் அதை நம்ம இண்டெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதை இண்டெக்ட் பண்ணதை எல்லாத்துக்கும் தெரிவிக்கும் விதத்தில் நம்மளுடைய இந்தியன் நேவி ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருந்தாங்க. ஐஎன்எஸ் விக்ராந்த் பக்கத்தில் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா போகிற மாதிரி செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவுக்கு 2 ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஹெலிகாப்டர்ஸ் தேவை. ஏன்னா பெரிய அளவுக்கு ஒரு சப்மரைனை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய போர்க்கப்பலில் முக்கியமான ஆன்டி சப்மரைன் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி 2 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ஸை நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு அமெரிக்கா வழங்க போகிறாங்க. ஆல்ரெடி போட்டிருந்த கான்ட்ராக்ட் தான். ஸோ இப்போ நம்மளுடைய பிரதமர் அமெரிக்கா போகிறப்போ அந்த 2 ஹெலிகாப்டர்ஸை நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு யூஎஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய இந்தியன் நேவி பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 MH-60 ஹெலிகாப்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ 2 டோட்டல் 5. ஸோ இதற்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக அவங்க நம்மளுக்கு 24 MH-60 ஹெலிகாப்டர்ஸ் கொடுக்கணும். இது 2020 போட்ட டீல். ஸோ 2025க்குள்ளே அவங்க நம்மளுக்கு ஒட்டு மொத்தமாக 24 MH-60 ஹெலிகாப்டர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும். கூடிய சீக்கிரம் மற்ற ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இந்த MH-60 பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் ஹெல்ஃபயர் மிசைல்ஸ் இருக்குங்க. அது ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ். ஸோ எதிரிகளினுடைய போர்க்கப்பல் மீது இந்த அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மார்க் 54 ஆன்டி சப்மரைன் டார்பிடோஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்களை ஐடென்டிஃபை பண்ணி அதையும் பயங்கரமாக கில் பண்ணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் நம்மளுடைய டெஸ்ட்ராயர் ஷிப்பில் இருக்கிறது, நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கிறது, நம்மளுடைய ஃப்ரிகேட்ஸில் இருக்கிறது, நம்மளுடைய ஆன்டி சப்மரைன் ஆப்ரேஷனை மிகவும் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய P-8 சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்டை தான் நம்ம பெரிய அளவுக்கு ஆன்டி சப்மரைன் ஆப்ரேஷனுக்கு அகேன்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறோம். அது நம்ம கிட்ட ஒரு 12 தான் இருக்குது. ஸோ இப்போது 2025க்குள்ளே 24 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு உயரும்னு பாருங்கள். இதனால் வரைக்கும் பெரிய அளவுக்கு நம்மக்கிட்ட ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஹெலிகாப்டரே கிடையாது. பிரிட்டிஷ் ஷீக்கிங் ஹெலிகாப்டர் இருக்குங்க, ஆனால் அதை நம்ம ஆன்டி சப்மரைன் வார்ஃபேருக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. அதுவும் ரொம்ப ஒரு பழைய மாடல் ஹெலிகாப்டர். அதை நம்ம இப்போது டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளுடைய நேவி பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ 24 புதிய MH-60 நம்மளுக்கு மிகப்பெரிய பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, P-8 போன்ற சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் அதனுடைய நேவி பேஸ்லேருந்து கிளம்பும். ஆனால் இந்த MH-60 ஹெலிகாப்டர்ஸ் அதனுடைய பேஸை எதாவது வச்சுக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இருக்கக்கூடிய போர்க்கப்பலை. ஸோ ஒரு போர்க்கப்பல் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். சுண்டா ஸ்ட்ரீட் வரைக்கும் போகலாம், மலாக்கன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகலாம், சவுத் சைனா சீக்குள்ளே போகலாம். அதனால அந்த போர்க்கப்பலை சுற்றி இருக்கக்கூடிய பல கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்தவித நீர்மூழ்கி கப்பலினுடைய அச்சுறுத்தலும் இல்லாமல் அந்த இடத்த இந்த ஹெலிகாப்டர்ஸ் சானிடைஸ் பண்ணும். ஆனால் ஒரு P-8 சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் ரொம்ப தூரம் கடலுக்குள்ளே வருது அப்படின்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம், ஒரு டஃப் டாஸ்க். திருப்பி எப்போ நம்ம பேஸுக்கு போவோம் அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஷர் அந்த பைலட்ஸ்க்கு இருக்கும். எதிர்காலத்தில் இந்திய பெருங்கடலுக்குள்ளே சீனாவினுடைய சப்மரைன் ஆப்ரேஷன்ஸுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இதை பற்றி நம்ம இப்போ அப்படியே டீட்டெயில்டாக பேச போகிறோம். என்ன அப்படின்னா, நேற்று நம்மளுடைய டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 31 பிரிடேட்டர் B ட்ரோன்ஸை வாங்குவது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீலோட ஒர்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3 பில்லியன். இது சாதாரண அமௌண்ட் கிடையாதுங்க. ஸோ இப்போது டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் ஃபைனலாக பிரிடேட்டர் B ட்ரோன்ஸ் வாங்குவதற்கு ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்க. இதற்கடுத்து கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி இதை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போகிறப்போ இந்த டீல் கிட்டத்தட்ட ஓகே ஆகிடும். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த பிரிடேட்டர் B ட்ரோன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15 நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு, 8 நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்கு, 8 இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸ் மட்டும் வந்துச்சு அப்படின்னா இதை நேவி வெர்ஷனில் எப்படி சொல்கிறாங்கன்னா சி கார்டியன் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 15 ட்ரோன்ஸ் மட்டும் நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு வந்துருச்சு அப்படின்னா
நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து வேறு லெவலுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் வந்து கண்டினியூஸாக, அதாவது இரவு பகல் பாராமல் கண்டினியூஸாக 30 மணி நேரம் சர்வேலன்ஸில் வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆக்டிவாக நம்மளுடைய கண்ட்ரோல் சென்டருக்கு, கமாண்ட் சென்டர்ஸ்க்கு வந்துட்டு என்ன சுச்சுவேஷன் இருக்குது கடலில் அப்படின்றத பெரிய அளவுக்கு இந்த ட்ரோன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ 15 ட்ரோன்ஸ் அப்படின்றப்போ பெரிய அளவுக்கு நம்மளுடைய நேவி வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் சர்வேலன்ஸ் ஆப்ரேஷனில் வந்துட்டு ஈடுபடலாம். இப்போ பாருங்கள், P-8I சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் வந்துட்டு இருக்கா. ஸோ அது வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து சர்வேலன்ஸுக்கு போனால் கூட பைலட்ஸ்க்கு வந்துட்டு ஃபெட்டிக் வரும். அவங்களால கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ண முடியாது, ஏன்னா வந்து மிஷின் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நைட் டைமில் சர்வேலன்ஸ் பண்ணுறதும் வந்துட்டு ஒரு டஃப் டாஸ்க் தான். நிறையா ரஃப் வெதர் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 30 மணி நேரம் இடைவிடாமல் சர்வேலன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஹை ஆல்டிடியூட் ட்ரோன் பண்ணுது அப்படின்னா அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு பாருங்கள். ஸோ நம்மளுடைய இந்தியன் ஓஷன் ரீஜனினுடைய முக்கியமான ஆப்ரேஷனல் சுச்சுவேஷன், ஆப்ரேஷனல் அவேர்னஸ் அப்படின்றது கண்டினியூஸாக இனிமேல் நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு வந்துட்டு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீ கார்டியன் ட்ரோன்ஸை வந்துட்டு ஜப்பானும் பயன்படுத்துகிறாங்க, ஆஸ்திரேலியாவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ குவாட் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்துட்டு இதை பயன்படுத்துகிறாங்க. நம்மளுடைய நேவி வந்து ஆல்ரெடி 2 ட்ரோன் வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க, அதனுடைய லீஸுக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க நிறைய எண்ணிக்கையில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ இந்த குவாட் கண்ட்ரிஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரோன்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸும் நம்மளுடைய ட்ரோன்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு அட்வான்ஸ் லெவலில் வந்துட்டு எல்லோரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஃபோனில் எப்படி கனெக்டிவிட்டி இருக்குது அந்த மாதிரி. ஸோ அதனால் இப்போது ஆஸ்திரேலியாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சீனாவினுடைய ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ ஜப்பான் பக்கத்தில் இந்த ஈஸ்ட் சைனா சீயில் வந்துட்டு சீனாவினுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, அது எல்லாமே வந்துட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய பரப்பளவை நம்மளுடைய நேவி வந்து இந்த சீ கார்டியன் ட்ரோன்ஸின் மூலமாக ஈஸியாக கண்காணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன, இந்த ட்ரோனினுடைய விலை தான் வந்துட்டு ரொம்ப அதிகம். ஒரு ட்ரோனோட காஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட $100 மில்லியன். ஸோ இது போக அதில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்ஃபயர் மிசைல், அப்புறம் லேசர் கைடட் பாம், இதனுடைய விலையெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட $200 மில்லியன். நான் சொல்கிறது $200 மில்லியன் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாள் இதை வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு யோசிச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. 2020 நியூ டெல்லியில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த சமயத்தில் வந்துட்டு 2+2 மீட்டிங் வந்துட்டு நடக்குதுங்க. ஸோ அப்போவே இந்த டீல் கையெழுத்தாகிறதாக வந்துட்டு இருந்தது. ஆனால் நிறையா டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்னால வந்துட்டு அது வந்து ஆகலை. 2018 இதை வாங்கணும்னு பேசி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய டிபேட், ஒரு பெரிய யோசனை வந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியன் ஆர்மிக்கு வந்து 8 ட்ரோன்ஸ் வரப்போகுது. ஸோ இந்தியன் ஆர்மி வந்து லேண்ட் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இந்த ட்ரோனை பெரிய அளவுக்கு சர்வேலன்ஸ்க்கு வந்துட்டு பயன்படுத்துவாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் வந்துட்டு 8 போக போகுதுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹெல்ஃபயர் மிசைல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பின் பாயிண்ட் அக்யூரஸியோட எதிரிகளினுடைய பங்கர்ஸுக்கு பயங்கரமான சேதத்தை வந்து ஏற்படுத்தும். பயங்கரமாக நம்ம டார்கெட்ஸை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சர்வேலன்ஸ் அப்படின்றது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 அடி உயரத்தில் வந்துட்டு இது பறக்கும். ஸோ இப்படிப்பட்ட ட்ரோன்ஸ் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. இது வாங்குவதனால ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறத விட இதுக்கு பதிலாக வேறு தான் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ட்ரோனினுடைய விலை கிட்டத்தட்ட வெப்பன்ஸ் எல்லாம் சேர்த்து $200 மில்லியன். ஒரு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டினுடைய விலை என்னன்னு சொல்லுங்கள், அதுவும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி $200 மில்லியன் தான். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில லெஜண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ரோனில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, இதில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்ஃபயர் மிசைல், அப்புறம் வந்து இந்த லேசர் கேட்டட் பாம்ஸ் எல்லாம் ஃபைட்டர் ஜெட்ஸில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றுமே இல்லை. ஸோ இதை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இண்டெக்ட் பண்ணுவதற்கு, இந்தியன் ஆர்மி இண்டெக்ட் பண்ணுவதற்கு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு போயிடலாம். 4.5 ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லை. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸினுடைய எண்ணிக்கையாவது வந்துட்டு அதிகப்படுத்தலாம். அதில் இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்லாம் நம்மளுக்கு பயங்கரமான ஒரு டாக்டிக்கல் அட்வான்டேஜை வந்துட்டு கொடுக்கும். ஸ்கேல்ப் மிசைல் இருக்குது, பிரம்மோஸ் மிசைல் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் எதிரிகளோட இடத்துக்குள்ளே டீப்பாக வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ட்ரோன்ஸ் வந்துட்டு கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளோஸ்லி கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸில் ஒரு பயங்கரமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் வந்து எதிரிகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பகுதிகளில் என்ன மாதிரியான ட்ரோன்ஸ்னால வந்துட்டு ஈஸியாக சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னால வீழ்த்திட முடியும், ஆனால் ஃபைட்டர் ஜெட்டை வீழ்த்திட முடியாது. ஸோ சீனாவுக்கு எதிராக அந்த ட்ரோனை எதுக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ட்ரோன் சர்வேலன்ஸுக்கு தான் பெரிய அளவுக்கு பயன்படுமே ஒழிய போர் சூழலில் இந்த ட்ரோனை சீனாவுக்கு எதிராக நம்ம பயங்கரமாக பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினா இந்த ட்ரோனை சீனா ஈஸியாக சுட்டு வீழ்த்த வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சர்வேலன்ஸுக்கு பயங்கரமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு இஸ்ரேலினுடைய அந்த ஹெரன் ட்ரோன்ஸே வந்துட்டு நம்ம நிறையா வாங்கிட்டு போயிடலாமே, அது சீப்பு, ரொம்ப எஃபெக்டிவாகவும் வந்துட்டு வேலை செய்யும். ஸோ அதை பண்ணிடலாமே அப்படின்ற அந்த கேள்வி வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ
ஸோ இது வந்து ஒரு தரப்பினருடைய கருத்து. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் நேவிக்கு சீ கார்டியன் ட்ரோன்ஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்தியன் ஆர்மிக்கோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கோ இது பெரிய அளவுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு இப்போ பெரிய அளவுக்கு தேவைப்படுவது மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 S-400 ரெஜிமெண்ட். மொத்தம் 5 ஆர்டர் பண்ணாலும் 3 தான் வந்திருக்கு, இன்னும் 2 வந்துட்டு வரல. ஸோ அது தேவை. அப்புறம் ஆர்மிக்கு வந்து பேட்டில் டேங்க்ஸில் வந்துட்டு நிறையா அப்கிரேட்ஸ் வந்துட்டு தேவை, நிறையா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் வந்து தேவை. ஸோ இந்த மாதிரி பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. ட்ரோன்ஸ் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியே ட்ரோன்ஸ் வந்துட்டு நம்ம இன்டெக்ட் பண்ணணும்னாலும் சூசைட் ட்ரோன்ஸ் வந்துட்டு இன்டெக்ட் பண்ணலாம். இல்லை நம்மளே உள்நாட்டிலே லோ காஸ்ட்டில் ஒரு சில சிறந்த அட்டாக் ட்ரோன்ஸ் வந்துட்டு நம்ம இன்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ $200 மில்லியன் இது ஒர்த் இல்லை அப்படின்றது ஒரு சிலருடைய கருத்து. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் இது சம்மந்தமாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். சரி, இப்போ அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்ற சம்மந்தமாக வந்துட்டு நான் பேசினேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அமெரிக்காவினுடைய அந்த F-414 இன்ஜினை வந்து நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்க போகிறோம். அது சம்மந்தமாக வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் பேசுகிறேன். சம்மந்தமாக பேச வேண்டியது நிறையா இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு வந்துட்டு நான் வர்றேன். காஷ்மீரில் LOC பக்கத்தில் நம்மளுடைய வீரர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை வந்துட்டு தடுத்திருக்கிறாங்க. பாகிஸ்தானை சேர்ந்த 5 பயங்கரவாதிகளை குப்வாரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய LOC பக்கம் வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுவும் சாதாரணமான ஒரு கன் ஃபைட் இல்லைங்க. வனப்பகுதியில் அந்த பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பயங்கரமான ஒரு கன் ஃபைட் வந்து நிகழ்ந்திருக்கு நேற்று அதிகாலை. ஸோ இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக 5 பயங்கரவாதிகளையுமே நம்மளுடைய இராணுவ வீரர்கள் சுட்டு கொண்டுட்டாங்க. தேடுதல் வேட்டை வந்து இன்னமும் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த 5 பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், ஹைலி ஆர்ம்டு, பெரிய அளவுக்கு நைட் விஷன் காகுல்ஸோட ப்ரிப்பரேஷனோட உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு தாக்குதலை நம்மளுடைய இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மேலே நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்கூட்டியே ஒரு பெரிய அசம்பாவிதத்தை நம்ம வந்துட்டு முறியடிச்சிட்டோம். ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நான் நினைக்கிறேன் 2 பயங்கரவாதிகளை இதே குப்வாராவில் இருக்கக்கூடிய LOC பக்கத்தில் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து சுட்டுக்கொள்கிறாங்க. இந்த மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு வனப்பகுதியில், பூஞ்ச் வனப்பகுதியில் வந்துட்டு ஒரு பயங்கரவாதி நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸை சுட்டுக்கொள்கிறாங்க. ஸோ இந்த பயங்கரவாதிகள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கோடு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்திய ராணுவத்திற்கு பெரிய இழப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நேரங்களில் அவங்களுடைய அந்த நோக்கம் வந்து எப்படியோ நிறைவேறிடுது. ஆனால் அதற்கு நம்ம பயங்கரமான பதிலடியை கொடுத்து வந்துட்டு இருக்கிறோம். பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் பயங்கரமாக இழப்புகளை சந்தித்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானினுடைய டெரர் ஃபேக்ட்ரி அப்படின்றது இன்னமும் கான்ஸ்டண்ட்டாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தேவையில்லை. ஸோ இந்த டெரர் ஃபேக்ட்ரிஸ் மேலே, டெரர் லான்ச் பேட்ஸ் மேலே பயங்கரமான தாக்குதல் வந்துட்டு தேவைங்க. பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்துட்டு நம்ம பண்ணி ஆகணும். நம்ம வந்து இஸ்ரேல் மோடுக்கு வந்துட்டு மாறி ஆகணும். இஸ்ரேல் வந்து எப்படி காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் மேலே மிசைல் அட்டாக் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து இந்த பயங்கரவாதிகளுக்கு சேஃபான பகுதி இல்லை அப்படின்றத நம்ம செயல் மூலமாக உணர்த்தினா தான் இந்த பயங்கரவாதிகளினுடைய இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துட்டு குறையும். எனிவேஸ், நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து நான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு வர்றேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லண்டனில் மார்ச் மாதம் நம்மளுடைய இந்தியன் ஹை கமிஷன் முன்னாடி இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் வன்முறையில் ஈடுபட்டாங்க. அதில் அந்த கொடியை கீழே இறக்குன்னு அவதார் சிங் காண்டாவே வந்துட்டு உயிரிழந்துட்டான். மீதி இருக்கக்கூடிய அந்த நபர்களையும் வந்து நம்மளுடைய அரசாங்கம் விடுவதாக வந்துட்டு இல்லை. ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் வந்துட்டு NIA வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் யார் யாரெல்லாம் இந்த இந்தியன் ஹை கமிஷன் முன்னாடி வன்முறையில் ஈடுபட்டாங்களோ அவங்களுடைய புகைப்படங்களை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சால் இந்த நம்பரில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி NIA வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நபர்களை தன்னிச்சையாக நம்மளுடைய NIA வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. லண்டன் அட்மினிஸ்ட்ரேஷன், லண்டன் மேற்கு கீழே செயல்படக்கூடியவங்க யாருமே எந்த ஹெல்ப்பும் வந்துட்டு பண்ணலை. குறிப்பாக பிரிட்டன் வந்து இந்த விஷயத்தில் இன்னமும் பெரிய அளவுக்கு மெத்தனை போக்கோட செயல்படுறாங்க அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ நம்மளே அந்த குற்றவாளிகளை ஐடென்டிஃபை பண்ணி இப்போ நம்மளே வந்து லுக் அவுட் நோட்டீஸ் வந்துட்டு விட்டுருக்குறோம். ஸோ இதற்கப்புறம் இவங்களுக்கு எதிராக நம்மளே வந்துட்டு நடவடிக்கை எடுத்தாகணும். ஒரு வெளிநாட்டில் நடந்த அந்த சம்பவத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளுடைய NIA வந்து ஐடென்டிஃபை பண்ணி லுக் அவுட் நோட்டீஸ் விடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த உளவு அமைப்பு, நம்மளுடைய அந்த சர்வேலன்ஸ் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாருமே வந்துட்டு நம்ம சும்மா விடமாட்டோம். அவங்களுடைய சொந்தக்காரங்க இந்தியாவில் யார் இருக்கிறா, அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஆராய்ஞ்சு கண்டிப்பாக தக்க பதிலடிய பாடத்தை அந்த போராட்டக்காரர்களுக்கு வந்துட்டு நம்ம வழங்குவோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, அமெரிக்கா கிட்டேருந்து MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு நம்ம 2 வாங்க போகிறோம். INS விக்ரமாதித்யாவுக்காக இன்னும் நிறையா வந்துட்டு வரப்போகுது. அதனால நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு வந்துட்டு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில்
பலம் வந்து கூட போகுது. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெடேட்டர் பி ட்ரோன்ஸ் வந்துட்டு நம்ம 31 வாங்குவதாக செய்திகள் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத பற்றி வந்துட்டு நான் சொன்னேன். ஸோ மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிறையா முக்கியமான விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவை மட்டும் வந்துட்டு பார்க்காம அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பற்றி வந்துட்டு நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு முழு ஐடியா வந்துட்டு வரும். ஒரு ஹோல் பிக்சர் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.